இவ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கம்பியை பிடிக்கும்போது இவ கையில ஏதோ ஒரு ஜெல் மாதிரியான விஷயம் ஒட்டிக்குது. இப்போ ஆஃபீஸ்ல ஹீரோ கிட்ட இவ பேசிட்டு இருக்கும்போது இவ மூக்குல இருந்து பிளட் வரதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணி சொல்ல இவ வாஷ்ரூம்ல போய் செக் பண்ணும்போது இவ கையில ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இவ ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணவும் அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு. மெட்ரோ ஸ்டேஷன்ல எதர்ச்சியா ஹீரோயினை பார்த்து இவ வழக்கம் போலவே நக்கலா பேசும்போது இவ மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் வேகமா கொட்ட ஆரம்பிக்குது. இவ வாஷ்ரூம்குள்ள போய் பார்க்கும்போது இவ முகம் ஃபுல்லாவே ரத்தமாயிடுது. அவ கை ஃபுல்லா அலர்ஜி வந்த மாதிரி இருக்கு. கண் முழிச்சு பார்க்க இதெல்லாம் கனவா இருக்கு. இவ ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது சடனா இவ மூக்குல இருந்து ரொம்ப பிளட் வர ஆரம்பிக்குது. அதோட அவ கையிலயும் அந்த அலர்ஜி அதிகமா ஃபார்ம் ஆக அவளே பார்த்து பயந்து போறா. இவ வாஷ்ரூம்குள்ள போய் பார்க்கறதுக்குள்ள அந்த அலர்ஜி அவ கையில இருந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. டாக்டர் கொடுத்த ஆயில்மெண்ட் அவ எடுக்கும்போது தவறுதலா அதை கீழே போட்டுறா. பக்கத்து ரெஸ்ட் ரூம்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க அந்த ஆயில்மெண்ட்டை எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, இதை தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேட்க இவ பயந்து போயிட்டு இல்ல தயவு செஞ்சுங்கிறது வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அவ கத்திட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த அலர்ஜி அதிகமாயிட்டு இப்ப குழி பள்ளமா அவ கையில அங்க செடி கொடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அந்த செடி ஃபுல்லா ஃபார்ம் ஆகி பூக்களா பூத்து அவ அந்த இடத்துல இறந்தும் போயிடுறா.